அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் வாங்கினாவே மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் செஞ்சு போர் அடிச்சு போச்சே அப்படின்னு நல்லா கார சாரமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டை இஞ்சி, 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி, புதினா. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 லெமன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் மேலே எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்ததுக்கு அப்புறமேலே அதே எண்ணெயில் நம்ம மீதம் இருக்கிற மசாலாவையும் அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். அதோடைய பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமேலு இதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ புளியுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேலு இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம மசாலாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால நீங்கள் பார்த்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச மீனை ஆட் பண்ணி 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மீன் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணவங்க மறுபடியும் செய்வாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.